மாதமா இருப்பவாள அவன் மாறுதில் அடிக்கான் பூ திருடப்படதில் அடிக்கான் மஞ்சத்தை குடித்தவன் மண்ணில் பாடுதான் மாட்டெரும்பே செங்கல் கொண்டு மாட்டெரும்பே செங்கல் கொண்டு வாரி வாரி எறிதானே நேரந்தவரி வந்தவள நெஞ்சில் அடிக்காம் மாதம் அறுப்பதுல மாறுதில் அடிக்காம் சுழியல நெஞ்சில் அடிக்காம் மஞ்சத்தை யாரு குடிப்பார்களோ மண்ணளி போடுதா பூ வச்சு யார் நடப்பார்களோ இழுக்கா நீ சுந்தரலிங்காவரத்துல ஒரு திருவிழா நடந்துகிட்டு இருக்கு ஒரு கூட்டத்துல ஒரு தவறு நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மக்களை யார்கிட்ட சொல்லி முறையிடுவாங்க காளி மட்டத்தான் சொல்லுவாங்க ஏதாய காளியம்மா கோயில் சாமி கூட வந்தோம் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு நீ தெய்வம் தானா நீ உத்தமி தானா ஆட்டத்தனை மக்கள் ஒப்படைப்பாங்க மக்கள் எல்லாம் அடிக்கா தெய்வத்தட்ட புடுங்குதா அடிக்கா பூவசி அடப்பரப்படதில் அடிக்கா மஞ்ச தேய்ச்சு குளிச்சவள மண்ணெளி போடுதா மக்கள் எல்லாம் அம்மா பகவதி அம்மாட்ட சொல்றாங்க தாயே பகவதி அம்மா கோயிலுக்கு முளைப்பாரி தூக்கம் வந்தேன் யார ஒரு சின்ன பையன் செவிட்டோட அடிச்சுட்டானே இன்னைக்கு அறிஞ்சவன் தெரிஞ்சவன் விவரம் தெரிஞ்சவன் கோயில் திருவாணிக்கு விவரம் பண்ண மாட்டான் விவரம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த வருஷத்து வரைக்கும் இந்த காளி மட்டத்தை வருத்த சொல்லி மனசு நோகும் அந்த கோயிலுக்கு போனேன் அந்த காளி தாய் வாசலுக்கு திருவிழா பார்க்க போனேன் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அத முறையிடுவாங்க அந்த முறைக்கு பவர் உண்டு மக்கள் எல்லாம் முறையிட்ட உடனே பகவதி அம்மா பார்த்தா வாசலில யாரோ நம்ம கோயிலுக்கு மலைப்பாரி சமைக்க வந்த பெண்களை போய் தெய்வத்தட்ட பிடிக்கி செவிட்டோடு அடிச்சிருக்கானா யாரா இருக்கலாம் எவனா இருக்கலாம் நம்ம வாசல அட்டன் ஜொலிக்காது அடகாத்து வீசாது காவம் பறக்காது சிட்டு பறக்காது யார் ஒரு சின்ன பையன் தெய்வத்தட்ட பிடிக்கி செவிட்டோடு அடிச்சானா இப்பவுமே பார்த்துவாரை பார்த்தா பகவதி அம்மா நம்ம சுந்தரலிங்கா நகரத்தில் எழுந்திருச்சிருக்காளின் தாயான காளி பகவதி அம்மா பார்த்தா யார் எவரன்னு தெரிய வேண்டும் சாமாயிட்டது நம்ம சுந்தரலிங்காவரத்து காளியம்மா பகவதியான காளியம்மா நம்ம காளியம்மன் வச்சுக்கிட்டோம் மலையாளத்துக்காரன் பகவதி அம்மன் வச்சுக்கிட்டோம் காளியம்மா தான் காளியம்மால பகவதி அம்மன் வச்சுக்கிட்டோம் அவ்வளவுதான் வித்தியாசம் பேர் தெய்வம் ஒண்ணுதான் காளியம்மாள் ஒண்ணுதான் பகவதி அம்மாள் ஒண்ணுதான் நம்ம நாட்டுல மாத்திக்கிட்டோம் நம்ம நாட்டுல ஐயன் ஆரம்பம் கேரளாவில ஐயப்பம்மா இவ்வளவுதான் விஷயம் ஆயினால எங்க சுந்தரலிங்க அவரன் காளி பகவதி பார்த்தா யார் எவரன் இப்பவுமே பார்க்க வேண்டும் சாமா அது சாமமாயிட்டது குளிச்சு வேலை ஆயிட்டது அப்ப என்ன செய்ய தெரியுமா சாமாதே சாமா மாத்தி வேலையாச்சு இருக்காளாச்சு வேலையாச்சு எழுவத்தி பாக்கால காளியம்மா சுந்தரிகார காளியா நாடு சுத்துறால அடுத்தரு பாதவாரா பாதவாரா சுந்தரிகார காளியம்மா காளியம்மோ சாமமாயிட்டது சரி சாமம் உச்சி வேலை 4 தடவை சுத்தின அடுத்திருப்பாத வாரா இவன் சொடல மண்ணை குட்டி தெருவுல விளையாண்டுகிட்டு இருக்கான் ஆனா பகவதி அம்மாளுக்கு சொடலைக்கு அம்மானு தெரிஞ்சு வச்சு காளியம்மானு தெரிஞ்சு வச்சு ஆனா பகவதி அம்மாளுக்கு
தெரியாது. பாப்பம் பகவதி நினைக்கா யார் பேலா இருக்க நேரம் மண்ணை குட்டி விளையாண்டுகிட்டு இருக்கான். இவன் மகனா இருப்பானோ? அவன் நேரம் 3 தடவை மாண்டுட்டு குப்பரை படுத்திருப்பான். அவன் இல்ல இவன் மகனா இருப்பானோ? கல்யாணமே முடியல. அப்படியா? யாரா இருப்பா? கிட்ட போறா மண்ணை குட்டி விளையாண்டு கீப்பாரு வாக்கா. ஆனா சுடலை தெரிஞ்சு வச்சு இதுல வரது நம்ம அம்மாதான். யாரோ எவரும் விசாரிக்க வாரா. வரட்டும் வரட்டும். பக்கத்துல வந்தா பகவதி கேட்க வாருங்க. தம்பி எந்த ஊருடா? சிப்ப நல்லா போடுறான். எந்த ஊருடா? ஒரு அம்மா வர என்ன? அம்மா வர என்னடா? அப்பா வர என்னடா? அம்மா வேற என்ன அப்பா வேற என்ன கேட்ட உடனே ஆண்டி ஆண்டி சுடல கேட்காம பாருங்க. பகவதி அம்மா என்னப்பா எங்க அம்மா வர சொல்லணுமா? எங்க அப்பா வர சொல்லணுமா? நான் பிறந்த கொடுமையை சொல்லவா நான் வளர்ந்த கொடுமையை சொல்லவா? எல்லாத்தையும் மொத்தமா சொல்லி முடிச்சது. அம்மா பகவதிய என்ன? எங்க அப்பா வேறு பரமதேவம். எங்க அம்மா வேறு பகவதி. எங்க பெத்தார பார்வதியா என் பேரு வீட்ட பரமதேவம். நம் பெத்தாருக்கு பிள்ளை பெத்தாருக்கு பிள்ளை நான் வளர்ப்பாருக்கு பிள்ளையாக வளர்ப்பாருக்கு பிள்ளையாக யம வந்தனிடம் வந்தனம்மா தாயே பகவதி அம்மா எங்க அம்மா வேர் பார்வதியா எங்க அப்பா வேர் பரமதிவா பார்வதியா பேர் கொடுத்தார் பரமசி. நான் பெத்தாருக்கு பிள்ளை இல்ல வளப்பாருக்கு பிள்ளையாவ வந்தனமா வந்த இடத்துல சொல்றத சொல்லிருக்கான். பகவதி அம்மா சொல்லுதா ஆட எங்க அட்டி மானே செல்லவானமாயாண்டி ஏழ அந்த பார்வதி வத்தாலும் ஒண்ணு இந்த பகவதி வத்தாலும் ஒண்ணு. அந்த பகவானுக்கு பிள்ளைண்டா பகவதிக்கும் பிள்ளைதான். ஏன் கட்டி மானே செல்லமான மாயாண்டி நல்லா இருக்கியாடா? அப்பா நல்லா இருக்காரா? அப்பா ஒரு மாதிரியா இருக்குது கடி நல்லாதான் இருப்பாரு. அம்மா எப்படி இருக்கா? அப்பா நல்லா இருக்காரடா? அப்பாவுக்கு வேற ஒண்ணும் செய்யல. அடே எங்க அட்டி மானமாயாண்டி ஐயா அம்மா நல்லா இருக்காளா அப்பா நல்லா இருக்கானா? ஏன்னா பார்வதியும் பெத்தால் ஒண்ணு பகவதி பெத்தால் ஒண்ணு. பகவானு பிள்ளைண்டா பகவதிக்கும் பிள்ளை. நீ வந்தமாவும் போக வேண்டாம் வடிவளவா சுடல ஐயா. ஏன் மகன மாயாண்டி இந்த கொட்டார கரையில தெற்கு மெட்டு கலங்களில 7 கடாரம் தெரிவு இருக்குடா. கோவரம் உனக்குத்தான் கொடிமரம் உனக்குத்தான் ஆலயம் உனக்குத்தான் ஏன் மகன மாயாண்டி இந்த கொட்டார கரையில தெற்கு மேட்டு கலங்களில 20 மரத்தடியில 7 கடாரம் தெரிவு உனக்குத்தான். ஏன் மகன உனக்கு கோபுரமோ வந்தனுக்கு கொடிமரமோ வந்தனுக்கு ஆலயமோ வந்தனுக்கு ஜான்மதமோ வந்தனுக்கு மாயாண்டி கொட்டார கரையதிலே கரையாதினா தேவா மகன மாயாண்டி 7 கடாரம் தெரியும் உனக்குத்தான் 7 கடாரம் தெரியும் உனக்குத்தான் கோபுரம் உனக்குத்தான் ஆலயம் உனக்குத்தான் அத்தனையும் உனக்குத்தானா? இவன் சொல்லுதான் சொன்னாலும் சொல்லாட்டு 7 கடாரம் தெரியும் நம்மளுக்குத்தான். இதை சொல்லியா தெரிய போது ஆண்டவனாய மகாயாண்டி உடலைக்கு வெள்ளி மாலையில வேட்டையாட நம்ம வெங்கடப்பாளையம் பொங்கிடவ காளி அம்மாளுக்கு வெள்ளி கொண்டெடுத்து வீசுங்கம்மா தங்க மாலையில வேட்டையாட நம்ம தவளப்பட
கண்டையும் பங்கிடவ நம்ம தாவிட்டு நிகித காளியம்மாளுக்கு தங்க கொண்டடத்து வீசுங்கம்மா பாலாகாத்திர தண்ணி வாரத்தாய பப்பாளி கண்டையும் துள்ளிடவ நம்ம ஆடி வருகிற காளியம்மாளுக்கு ஆனந்த குலவைய பாடுங்கம்மா நம்ம சீராகாத்திர தண்ணி வார நம்ம செல்லப்பை கண்டையும் துள்ளிடவ நம்ம சிரிச்சி நிக்கிற காளியம்மாளுக்கு செல்ல குலவைய பாடுங்கம்மா நம்ம கும்ப வரத பாருங்கள் அங்கும் அங்குலிங்கி வரத பாருங்கள் அந்த கும்பத்தேடருக்கும் காளியம்மாளுக்கு அப்பள உழுந்தத பாருங்கம்மா அக்கினி வரத பாருங்கள் அப்படியா தந்தி வரத பாருங்கள் அக்கினி செட்டி காளியம்மாளுக்கு எல்லோரும் குலவைய பாருங்கம்மா நம்ம வெள்ளி ஒரு கிழமையில யம காளியம்மா தாடி வருகிற காளியம்மாளுக்கு ஆனந்த குலவைய பாருங்கம்மா வடக்கே இருந்து வாராள அவ வடபத்திர காளியம்மா வந்து இருக்கிற காளியம்மாளுக்கு வர்ற குலவைய பாருங்கம்மா அவ கிழக்கே இருந்து வாராள அவ ஈராகாத்து காளியம்மா அவ இருந்து தனவாரன் கொடுப்பாடம இருக்க அங்குடி மாரியம்மா வெள்ளி தவாக்கிழமையில வாராளம்மா மாரியம் அவ ஈராத்து காரியம் அவ இருந்துதார வரம் கொடுப்பா போனேங்க மாப்பிளவ அள்ளி வாரம் கொடுப்பா இந்த ஒரு காரியம் அவ ஆயிரங்கன காரியம் ஆடி வர்ற காளிக்குத்தான் போனேங்க மாப்பிளவ வெள்ள வெள்ளிக்கிழமையில் ஆடி வர மாரியம் அவ ஆயிரங்கன காரியம் ஆடி வர்ற காளிக்குத்தான் போனேங்க மாப்பிளவ கிழக்கிழந்து வாராள ஈராத்து காரியம் அவ இருக்க முடி மாரியம் அவ இருந்துதான் வரம் கொடுப்பா போனேங்க மாப்பிளவ அக்கினிய கைவிடுத்த ஆடி வர மாரியம் அவ ஆயிரங்கன காரியம் நம்ம ஒரு காளிக்குத்தான் போனேங்க மாப்பிளவ ஆடி வாட்டு வர இந்த ஒரு காரியம் சக்தி உள்ள காரியம் நம்ம சந்தனத்தை கட்டு வைப்பா போனேங்க மாப்பிளவ ஆடி வர மாரியம் அவ ஆயிரங்கன காரியம் ஆடி வர மாறிக்கிட்டான் போனேங்க மாப்பிளவ ஈராவாரம் கொடுப்பா இந்த ஒரு காரியம் சக்தி உள்ள காரியம் இந்த சக்தி உள்ள காரிக்குத்தான் போனேங்க மாப்பிளவ தாயார காளியம்மா அங்கே ஈடி முன்னது கருப்பத்தவே தங்க காட தம்பினது அங்கே ஈடி முன்னது கருப்பத்தவே தங்க காட தம்பினது மலையா மலையலவா மாமரங்க உண்டு வண்டி தலையாவே எதிர்கால தெய்வமான கற்பனைக்கு பாடுகமா ஒரு குலவே
போட்ட கருப்பனுக்கு போடுங்கம்மா ஒரு உலகமா ஏன் கருப்பா ஏன் 7 மணி வல்லையம்மா இடையில ஒரு கல்லடமா 5 மணி வல்லையம்மா அறையில் ஒரு கல்லடமா போட்ட கருப்பனுக்கு போடுங்கம்மா ஒரு உலகமா வேலையான வேலை அஞ்சு விளையாடு நேரமற்ற அம்மனான கற்பனைக்கு போடுங்கம்மா ஒரு கொலவே போடுங்கம்மா தேரு கொலவே உனக்கு 7 மணி வல்லையம்மா இடையில் ஒரு கல்லடமா உனக்கு 5 மணி வல்லையம்மா அறையில் ஒரு கல்லடமா நம்ம ஒரு கற்பனைக்கு போடுங்கம்மா ஒரு கொலவா ஏ கச்ச மேல கச்ச கட்டி காருங்க சமையால் விருந்து 7 மணி வல்லையம்மா இடையில் ஒரு கல்லடமா 5 மணி வல்லையம்மா அறையில் ஒரு கல்லடமா உனக்கு தலையில் ஒரு புல்லாவ கும்பர சாமதியானவா போட்ட கற்பனுக்கு போடுங்கம்மா ஒரு கொலவா ஏ வெள்ளன குதிரையில விளையாட வாராடா கருப்பா ஏ வெள்ளன குதிரையில விளையாட வாராடா உச்சி நல்ல வேலையாச்சு போடுங்கம்மா கற்பனுக்கு மலைய நம்ம அமரங்க உண்டு வண்டி தலையாவே இந்திக்கான தெய்வமான கற்பனைக்கு போடுங்கம்மா ஒரு கொலவே போடுங்கம்மா தேரு கொலவே ஆன பந்த வருகையிலா இருக்கையிலா அருவான கையில் எடுத்து ஆடி வர கற்ப சமயம் மலையா மலைய அமரங்க உண்டே வண்டி தலையாவே இந்திக்கான தெய்வமான கற்பனைக்கு போடுங்கம்மா ஒரு கொலவே போடுங்கம்மா தேரு கொலவே ஏ கருப்பா கொஞ்சம் பொறுப்பா அப்படியே உட்காரு கருப்பா தம்பி கொஞ்சம் மைக்கு எங்களுக்கு கொஞ்சம் வாங்க ஏன் பஸ்ட் நல்லா இருந்துச்சு பெட்டு போட்டுருக்காங்க எங்களுக்கு கொஞ்சம் வாலிமல் லைட்டம் ஃபர்ஸ்ட் நல்லா இருந்துச்சு அது மாதிரி வையா ஆண்டவன் அருளானே பெருமானுடைய இருவையாலையோ அந்த ஆதிபராதத்தை அயிலாண்டவரமேருடைய அருளாலையோ நம மறந்ததை நாங்கள் பாட அந்த மலராமேன கருள் தொட்டதை நாங்கள் பாட அவ குடியிருப்ப காளியம் கண் கொடுத்த காளியமோ தாய கதைக்கு வந்து தெரியும் தாயார் புரிய இந்த கல்யாண வாதிலில் நமஹாண்டியதமான போறோம் அங்கி வச்சு மலையாள அருணறிய உள்ளங்கொச்சி மாநகரத்துல வந்து ஆண்டியான மாயாண்டியான சுடலைட்ட கேட்க பகவதி அம்மா மகன மாயாண்டி கொட்டார கரையிலே தெற்கு மேட்டு கலங்களில இருவாசி மரத்தடியில 7 நேரம் திரைவு இருக்குடா கோவரம் உனக்குத்தான் கொடிமரம் உனக்குத்தான் ஆளே உனக்குத்தான் அத்தனை உனத்தான் பெத்ததாய் சொல்லுதா நானும் சொல்லல நினைக்க சொன்னாலும் சொல்றது 7 நேரம் தெரியும் நம்மளுக்கு தான் வந்திருக்க
கட்டி ஆனா தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்து வாவுரு வர அவன் கேட்காம பாருங்க பெத்த தாயிட்ட கேட்கான்னு சொல்லல ஏ அம்மா பகவதி அம்மா என்னப்பா கொட்டாரக்கரை பகவதியுடைய வாசலில 7 கடாரம் தெய்வத்துல காவல் காக்க நான் இல்லைன்னு சொல்லல ஆனா எனக்கு மாசம் 1000 ரூபாய் சம்பளம் வேணும் 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய் வாங்கிட்டு வந்தவர் சரிம்மா நான் இன்னொன்னு கேட்பேன் தரமாட்டோம்னு சொல்லக்கூடாது எனக்கு மாசம் 1000 ரூபாய் சம்பளம் வேணும் ஆனா பயப்படக்கூடாது என்னைக்கு சுருவாட்ட பெண வியாவுதோ அன்னைக்கு எனக்கு ஒரு நாள் லீவ் வேணும்னா லீவ் வேணும் கேட்டா பாருங்க பகவதி சைவத்துல சந்தவன்ல ஈரக்குலை பிடிங்கி வெளியே ஓடுது பகவதி பெத்த விளையிட்ட சொல்ல வரங்க ஆடை எங்க அட்டி ஆடை செல்ல மாடமாயாண்டி சொல்ற ஐயா எதுக்குடா சுடுவாட்டு போற நாதியத்தை போகலாம் இவன் போகலாம் இவன் போகலாம் இவன் போகலாம் நீ எதுக்குடா போற பெத்த தாய் பெத்த விளையிட்ட சொல்ல வரங்க வாயாண்டி உனக்கு நினைச்ச நல்ல நேரத்தில் உனக்கு நெய்யும் சோறு நான் தான் பாதிச்ச நேரத்தில் உனக்கு பாடும் சோறு நான் ஏழைய தன்மம் உனக்கு நினைச்ச நேரத்துல உனக்கு நெய்யும் சோறுந்தாரு பசிச்ச நேரத்துல பாலும் சோறுந்தாரு நீ எதுக்கிட்ட சுடுவாட்டு போற பெத்த ஆயிட்ட சொல்றத கேட்காம பாருங்க அம்மா எனக்கு பச்சரிசி சாதம் மாறி எனக்கு பதிதான தாங்க எனக்கு புளிக்கரிசி சாதம் மாறி ஆன ஒன்ற மகம் மாயாண்டி எனக்கு வயிற்று வேலி ஏமா நான் பச்சரி சோறு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோ எனக்கு பசி தாங்காதுமா புழுங்கரி சோறு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோமா எனக்கு வயிற்று வலி வந்துருமா பச்சரிசி சோறு பசி தாங்காது புழுங்கரிசி சாப்பிட்டா வயிற்று வலி வந்துரும் என்ன செய்ய உங்க சீத்திட்டு சொல்லி பையன் சுட்டு கொடுக்க சொல்லுமா சித்தி தான் சுட்டு தருவாள சித்தி மருமாள் என்ன சுட்டு தர சொல்லு திங்க மாட்டேதா அடுத்தபடியாக வில்லிசை பாடிக்கொண்டிருக்கும் பாலன் கணேச ஐந்துவர்களுக்கும் அனைத்து பொதுமக்களுடைய சார்பாக நம்மளுக்கு மலர் மாலை மாணிக்க மாலையும் போட்டு பூமாலை பொன்மாலையும் போட்டிருக்கிறார்கள் ஆண்டவன் அருளாலையும் பெருமாளுடைய இருவையாலையும் எழுந்திருச்சு நிக்காலே எங்க அம்மையான காளியமுடைய அருளாலையும் நிறைந்த செலவு வயற்ற வாழ்வோடு இருக்க வேண்டும் இன்னைக்கு இந்த ஆலையோட கல்யாணம் இருக்கின்றதோ அதுபோல் என்றென்றும் சீரும் சிறப்புடன் இருக்க ஒன்று 1 லட்சமா இருக்க வேண்டும் இருக்கின்ற போது ஏன் மகனே உனக்கு நினைச்ச நேரத்துல நெய்யும் சோறுந்தாரு பசிச்ச நேரத்தில கேட்காம பாருங்க சொல்லல என பச்சரி சாதம் பசிய தாங்காது புழுங்கரி சோறு சாப்பிட்டா எனக்கு வயிற்று வலி வந்துருமா அப்ப சொல்லுதா ஏன்னா தங்கம் உனக்கு பச்சரி சாதம் பசி தாங்காது புழுங்கரி சோறு உனக்கு வயிற்று வலி வந்துரும் வேற உனக்கு என்னடா வேணும் பெத்ததாய் கேட்கா பாருங்க சொல்லல கேட்கா பாருங்க அம்மா எனக்கு மையான கரையது எனக்கு மாண்ட வீணை எனக்கு எனக்கு சுட்ட ஆட்டு கரையது எனக்கு சுட்ட வீணை எனக்கு நான் ஈரக்கொல ராமராஜா ஈரக்கொல ராமராஜா நான் ஒன்ற மன உண்டனுமே மணிக்கூட உருவ வேண்டும் மாலை வாழம் போட வேண்டும் மண்டபத்தை நிற்க வேண்டும் தேங்காய் வாழ திங்க வேண்டும் கையெழும் படிக்க வேண்டும் அரும்பு போல திங்க வேண்டும் எனக்கு வரத்த நீ வந்துருமா கொடுக்கிறமோ அப்ப
அப்படின்னா 7 கடாரம் தெருவத்தை காவல் காக்க இல்லையா போறேன். நான் போறேன். வந்ததுல இருந்து போறேங்க எதுக்கு பொறுத்துக்கிறேன். ஆமா நீ கேட்டலாம் தர மாட்டுக்க. நான் அப்படின்னா காவல் காக்க இல்லன்னா போறேனா மகாதி என்னதான் பெற்றதா இல்லையா? அதான் பேத்தாயா இருந்தாலும் பெற்றதாய் கீடாகாது. எந்த ஒரு பிள்ளை தாய் அப்படி எதிர்த்து பேசுறோம். தாய் நகர் இல்லாம பேசுவாங்க. ஆனா தாய் வைவா வயிறான தொண்டைக்கு மேலதான் வைவா. வயிறு எரிஞ்சு எந்த தாயும் பேச மாட்டான். எந்த தாயும் வயிறு எரிஞ்சு பேச மாட்டான். பெற்றதாய் சொல்லுதா சரி பையன் மயானத்து பிறந்த காக்கான தினமா சுடுவாட்டு பண்ண வரப்போகுது. என்னைக்கே ஒரு நாளைக்கு பண்ண வரப்போகுது. ஒரு நாளைக்கு விருதம் கேட்கற மாமியா வருவான். தொடிச்சு பயிராக உங்க மாமியை தப்பிச்சுட்டால இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே சுடுவாட்டு பண்ண வரும். சரி ஒரு நாள் லீவ் தரட்டு மகனாய மகாயாண்டியானதுடலைக்கு பெத்த தாய் வாக்கு கொடுக்க வரீங்க. ஏன் மகனே இந்த 7 கடாரம் தெரிவித்து காவல்காரு என்னைக்கு சுடுவாட்டு பெண வேவுதோ அன்னைக்கு ஒரு நாள் உனக்கு லீவு தாரமிட்டா கொட்டார கரை பகவதியுடைய வாசலில காவல் காத்து கொண்டிருக்கா. அந்த கொட்டார கரையில பாருங்க அட்டன் துடிக்காது பறக்காது. ஆயாண்டியுடைய காவல் இல்ல தொடர்ல காவல் யாரும் போக முடியுமா? எங்க ஹைகோர்ட் மகாராஜ் எங்க ஆறுமங்கலத்தாரையா எங்க மேல விட்டு முதலாளி கீழ விட்டு சின்னத்துறை எங்க ஹைகோர்ட் மகாராஜா ஆறுமங்கலம் தொடல ஐயா காவல் காத்து கொண்டு இருக்கும் போது வட்டாரத்துல காவல் காத்து கொண்டிருக்கான். இப்படி இருக்கும்போது என்னாச்சு தெரியுமா? திருவனந்தபுரத்து பக்கத்தில நந்த முனல் சீமையில யார் ஆண்டு வரையுமா? நாள் ஒரே புலையனுக்கும் நாட்டாம ஒரு 3000 மந்திரி ஆன 30 பெண்புடை மைய கொண்டே சிமடுவன் அவன் மாந்திரியே துளைவன் காட்டு கொண்டே கற்பவன் அந்த கர்ம தொழில் ரொம்பவன் அவ அறக்குள்ள இருக்கும் பெண்ண அவ அம்பலத்துக்கு வரவாராம். வீட்டுக்குள்ள இருக்கும் பெண்ண மாறி வீதிக்கு வரவாராம். மைய உண்டு சிமல உண்டு சிமல உண்டு அந்த 30 பெரும்புலைய பெரும்புலைய மேல உண்டு திருவனந்தபுரத்து பக்கத்துல நந்தமூடு சீமையில பெரிய மாந்திரவாதி பேர் மூப்பங்காளி பெரும்புளையன். மனைவி பெரும்புளச்சி பெரிய மாந்திரவாதி இருக்க பறக்காப்ப இடிசாமத்தை உண்டாக்குவார். அறக்குள்ள இருக்கும் பெண்ண அம்பலத்துக்கு வரவழைப்பா. வீட்டுக்குள்ள இருக்கும் பெண்ண அப்பேற்பட்ட மாந்திரவாதி. அப்பேற்பட்ட மாந்திரவாதிக்கு 7 கண்ணாடி சோளமலர் இருக்கு எக்கச்சக்கமல் செல்வர் இருக்கு. ஆனா ஆண்டவர் குறைய கொடுத்துட்டான். குழந்தை என்பது கிடையாது. ஏன் குழந்தைய கொடுக்கல? அவன் கர்மத்துல சீதான. அதான் அந்த காலத்து பெரியாளுக்க சொல்லியிருக்காங்க மைய எடுத்தவங்க மாண்டு மணிச்சுவோமா சீட்டு செய்ய வச்சோமா ஜீரணிச்சுவோமா. ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் குரலி வித்த படிச்சுட்டானா குடும்பம் கூண்டோட அழிஞ்சுவோமா. யாராச்சும் 10-200 வருஷத்துக்கு இருக்க போறோமா? மனித இருப்பதை கொஞ்ச நாளைக்கு தான். இதுக்கு முன்னாடி இறப்புனா எப்பவுமே ஒரு 90 வயசு தாத்தா இருந்துட்டா நம்ம ஆளுக்குள்ள வருத்தப்படுவோம் அழுவோம் வருஷக்கணக்கு நினைப்போம். இப்ப அப்படி கிடையாது. சாப்பிட்டுக்கிட்டு இருக்காம போயிருதா பேசிக்கிட்டு இருக்காம போயிருதா ஆயினால இறப்பு என்பது எப்ப பண்றா அந்த காலத்துல. இப்ப எந்த நேரம் சொல்ல முடியாது. இருக்கிற வரைக்கும் நல்லது செஞ்சுட்டு போனோம். ஒரு மனுஷனுக்கு ஒவ்வொருத்தரும் இல்லாம போனோம். ஏன் சண்டால மாந்திரவாதி 7 கண்ணாடி சொல்ல வச்சிருக்கான். 4000 போல மந்திரிக்கு நான் வந்தா முதல் மந்திரி 3000 மந்திரிக்கு முதல் மந்திரியா வந்தா 4 ஒரு மந்திரி சமா இருக்கும். அப்பேற்பட்ட மாந்திரவாதி குழந்தை என்பது கிடையாது. மனைவியான பெரும்புளச்சு சொல்றா வரீங்க. ஏமண்ணா நம்மளுக்கு ஆடு இருக்கு மாடு இருக்கு அடுக்கு மத்த வீடு இருக்கு பொண்ணு இருக்கு பொருள் இருக்கு 7 கண்ணாடி சிலமலர் இருக்கு
நானூறு பழையனுக்கு நாட்டாம அம்மாதான 3000 மந்திரிக்கு முதல் மந்திரி நம்மளுக்கு இத்தனை பதவியில் இருந்து மன்னா நம்மளுக்கு குழந்தை என்பது கிடையாது மன்னா பெரும் பழச்சி பெரும்பளைகிட்ட மாந்திரவாற்ற சொல்றதா நான் சொல்றான்னு வருத்தப்படாத மன்னா நீங்க மாந்திரத்தை விட்டுறீங்க